வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை நம்ம வெதுவெதுப்பான சூட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு இருக்கக்கூடிய பல நோய்களை குணப்படுத்தி மீண்டும் அந்த நோய்களை வராமல் தடுக்கும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் எப்படியெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு வலு சேர்க்குது, என்னென்ன பிரச்சனைகளை நமக்கு சால்வ் பண்ணுது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்து இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போய்டலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு சீரகத்தை நீர் கொடுக்கும். ஸோ அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் சீரகத்தை நம்மளை பாதுகாக்கும். சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குது. இது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரகத்தண்ணில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. அப்புறம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது. அதனால் இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கிறதால ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இது எல்லாமே இருக்கிறதால தொற்று நோயை தடுக்கிறதுக்கு இது மிகவும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் சில ஊட்டச்சத்துக்களை இழக்க நேரிடும். அதனால் நம்ம இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுப்பதற்கும் சீரகத்தினரை எடுத்துக்கொள்ளலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கக்கூடியது சீரகத்தினர். அதனால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி சீரகத்தினர் இருக்கிறதால இதை நம்ம எடுத்துக்கிட்ட முடியும்னா நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை எதிர்த்து போராடலாம். சீரகத்தினரில் தைமோகுபினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது. இது கல்லீரல் அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்குது. சீரகத்தினரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகளினுடைய தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்மாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிரிப்பை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கிறதுக்கு அளவோடு சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளும் போதே அவங்களுக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். மேலும் குறைவான அளவு கூட எடுத்துக்கொள்ளலாம், அதுவே அவங்களுக்கு நன்மை தான். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெதுவெதுப்பான சீரகத்தினர் குடிக்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நாள்பட்ட நோய்களான பிபி, சுகர், மூட்டு வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை, ஏன்னா புற்றுநோய் இது போன்ற நிறைய பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் நம்மளுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் இது கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக சீரகத்தினர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபட உதவுது. ஏன் அப்படின்னா சீரகத்தண்ணீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு. சீரகத்தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரிகளை எரித்து நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கொலஸ்ட்ரால்கள்லாம் இல்லாமல் குறைத்து கொண்டு நலமோடு இருக்கிறதுக்கு சீரகத்தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரகத்தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரகத்தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரகத்தண்ணீர் குடிக்கிறதுல நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்ம வராமல் தாமதப்படுத்தலாம். மஞ்சள் மற்றும் சீரகத்தண்ணீர் கலந்த கலவையை நம்மளுடைய முகத்திற்கு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா பளபளப்பான பொலிவு நம்மளுடைய சருமத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது நம்ம சீரகத்தை ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னாலும் சருமம் பளபளப்பாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தொடர்ந்து தினந்தோறும் காலையில் வெறும் முயற்சியில் எடுத்துக்கொண்டாலும் உள்ளிருந்து சருமம் நமக்கு அழகாக முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது மற்றும் முகப்பொருவை அளிப்பதற்கும் உதவிகரமாக இருக்குது. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையும் நமக்கு தடுக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை ஏற்படுத்துது. சீரகத்தண்ணீர் ஒரு உணவு நார்சத்து அப்படின்றதால நம்மளுடைய உடலிலிருந்து இது நச்சுக்கள்
நீரை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் நம்மளுடைய உடலுக்கு வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால நம்ம இதை வந்து அளவுக்கு அதிகமாக பருகுவது வந்து தவிர்க்கணும். அளவோடு எடுத்துக்கிட்ட முடினாலே அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம்ம விடுதலை பெறலாம். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது குடிக்கிறது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் நமக்கு மேம்படுத்தும். சீரக தண்ணீரில் வந்து புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களில் இருந்து நிரப்பும். முடி உதுதலையும் நமக்கு வந்து கட்டுப்படுத்தும். நம்மளுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படின்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வு குறித்து மென்மையாக மாற்றிக்கலாம். பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரக தண்ணீரை நம்மளுடைய தலைமுடியை வந்து நம்ம கழுவணும். ஸோ சீரக தண்ணீர் நம்மளுடைய தலைமுடி அந்த டேண்ட்ரஃப்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து சரியாயிடும். நம்ம வந்து தலைமுடிக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னாலும் சீரக தண்ணீர் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணணும். நம்மளுடைய உணவுகளில் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் உள்ளிருந்து தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். தலைமுடி சார்ந்த எந்த தொந்தரவுகளுமே நமக்கு வந்து இருக்காது. இளநரை, பித்தநரை, முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸ்ட்ராங்காக நம்மளுடைய முடி அமைப்பு இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு. அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சீரக தண்ணீர் ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், ரத்தம் உறைந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் குறைக்கப்படும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால நம்ம சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் வந்து குறைக்கப்படும். ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இருக்காது. ஸோ ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நம்மளுடைய இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா சீரக தண்ணீர் வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கும். இது வந்து கிளைகோசைட், ஹீமோகுளோபினுடைய அளவை வந்து நமக்கு குறைக்கும். அதனால் நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு உணவிற்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து சீரக தண்ணீரை குடிக்கிறது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளினுடைய முடிவில் தெரிவிக்கிறாங்க. ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவை மிக குறைவதை வந்து தவிர்க்கிறதுக்காக, அதாவது நீங்களோட பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரக தண்ணீர். சீரகத்தில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் வந்து உருவாகிறதுக்கு தேவையானது. மேலும் இது நம்மளுடைய உடல் முழுவதுமாகவே அந்த ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை கொண்டு செல்லும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து குறையிறதால ஏற்படக்கூடிய அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகளான உடல் சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், குமட்டல், இந்த மாதிரி எந்த அறிகுறியுமே நமக்கு இருக்காது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். சீரக தண்ணீரை தவறாமல் குடிக்கிறது இந்த மாதிரி அனிமியாவுக்கான அறிகுறிகள் நமக்கு குறைச்சி அனிமியாவுக்கான சிகிச்சையாக நமக்கு வந்து விளங்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம். ரத்த சோகை நோயாளிகள் சீரக தண்ணீரோட கருப்பு எள் சேர்த்து சாப்பிடும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். நமக்கு வந்து அனிமியா ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ தொடர்ந்து நீங்கள் சீரக தண்ணீர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.